நாம் பார்க்க போகும் பதிவு, உங்கள் குடும்பத்தில் பூஜை அறையில் பச்சை கற்பூரம் பயன்படுத்துபவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்காகத்தான். தன ஆகர்ஷண சக்தி நிறைந்த பச்சை கற்பூரத்தை இந்த முறையில் உபயோகப்படுத்தினால் குடும்பத்தில் உள்ள பணக்கஷ்டம், குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், மனக்கஷ்டங்கள் இது எல்லாமே தீர்க்கக்கூடிய அற்புதமான சக்தி இந்த பச்சை கற்பூரத்திற்கு உண்டு. அப்பேற்பட்ட பச்சை கற்பூரத்தை எதற்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற மிக முக்கியமான பதிவு தான் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். நம் குடும்பத்தில் பணக்கஷ்டம், கணவன் மனைவி சண்டை, குடும்பத்தில் பிரச்சனை, நிம்மதி இல்லை, கண் திஷ்டி இப்படி இருந்ததுன்னா இந்த தாந்திரீக பரிகாரம் செய்து பாருங்கள். இதற்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் 2-3 துண்டு பச்சை கற்பூரத்தை கையில் நசுக்கினால் பொடியாகிவிடும். அதை அந்த தண்ணீரில் போட்டு அதனுடன் சிறிதளவு மஞ்சள் தூள் கலந்து இந்த தண்ணீரை வெட்ட வெளியில் வைக்க வேண்டும். அதாவது மொட்டை மாடியில் வைக்கலாம், பால்கனியில் ஓப்பனான இடத்தில் வைத்துவிட்டு காலையில் நம் வீட்டிற்கு வாசல் தெளிக்கும் தண்ணீரில் கலந்து தெளித்து வந்தால் எதிர்மறையான ஆற்றல் நீங்கி நேர்மறையான ஆற்றல் உண்டாகும். இவ்வாறு தொடர்ந்து 48 நாட்கள் ஒரு மண்டலம் செய்தால் குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி, பணக்கஷ்டம் நீங்கும். பச்சை கற்பூரம் பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும். அதேபோல் வெள்ளிக்கிழமையில் பச்சை கலர் துணியில் 2 ஏலக்காய், சிறிதளவு பச்சை கற்பூரம், வெட்டிவேர் ஆகியவற்றை மூட்டை போல் கட்டி இதை பணம் வைக்கும் பெட்டியில் வைத்தால் வறுமை நீங்கி பணக்கஷ்டம் தீரும். இவ்வாறு செய்யும்போது பணம் 4 திசைகளில் இருந்து வந்து பணப்பிரச்சனை தீர்வதை நம்மளால் உணர முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.